வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். அந்த எல்லோ ஜோனுக்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,070 இந்த ரேஞ்சு வந்தாலும் மார்க்கெட் பை தான் இருக்கும். 21,990 இந்த இருந்தாலும் பையிங் தான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டை பொறுத்தளவு எத்தனை சொல்லியிருந்தோம்னா செல்லிங்கே நம்ம சொல்லவே இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக பையிங் தான் இருக்குது. இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,369 இந்த ரேஞ்சு வரைக்கும் போகும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே கொஞ்சம் சைடுவேஸ் வந்துட்டு இந்த லைனும் பிரேக் பண்ணிச்சு. அடுத்த சப்போர்ட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே போட்டிருந்தோம்னா 22,434 அதையும் கரெக்டாக தொட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சைடுவேஸ் வந்து மறுபடியும் இது பிரேக் பண்ணிச்சு. ஆனால் அந்த ஆல் டைம் ஹை 22,526 அது தொடலை. அங்கேருந்து ஒரு பெரிய செல்லிங். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தேன், என்ன நடந்து பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்தவரை சொன்ன மாதிரி கிளியராக நடந்துச்சு. பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு தான் சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 46,745 to 46,671 இந்த ரேஞ்சிலையும் பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு பெரிய பையிங்னு பார்த்தீங்கன்னா 46,990 47,000 சொல்லியிருந்தோம், ரவுண்ட் ஃபிகராக இருக்கட்டும் சொல்லிட்டு. இதில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து 47,780 வரைக்கும் போகணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி போன அளவுக்கு பேங்க் நிஃப்டியால் பெருசாக நகர முடியல. இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டை பார்த்தீங்கன்னா 47,230 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சோட பெருசாக மூவ் ஆக முடியல. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல்லிங், அது வந்து நிஃப்டினால். இதனால் செல் ஆகலை. பேங்க் நிஃப்டி வந்து இந்த டபுள் டாப் பேட்டர்ன் பர்பஸ்க்காக கீழே இறங்குனுச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நடக்கும், நாளைக்கு மார்க்கெட் லீவு, திங்கக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த இடம் சைடுவேஸ் இந்த பிரேக் அவுட் சொல்லியிருந்தோம். இந்த எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஸ் கொடுத்துட்டு ஒரு இப்போயும் புல்லிஸ் கேண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இந்த டபுள் டாப் தாண்டுற வரைக்கும் மார்க்கெட் இந்த இடத்துல கொஞ்சம் சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். சரி ஓகே, அது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மண்டே என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டே கேண்ட் எப்படி பார்த்தோம்னா இந்த 22,204 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதை போல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 22,526 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,278 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 22,204, அதுக்கடுத்து 22,109, 22,196 இது சப்போர்ட் லைன். அதை போல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 22,373 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 22,434, அதுக்கு அடுத்தது ஆல் டைம் ஹை 22,526. சரி ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு போடுறேன். 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இந்த இடம் வந்து ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஒருவேளை இறங்கினா இந்த ரேஞ்ச், அதாவது 22,204 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் பையிங்கான வாய்ப்பு இந்த இடத்துல வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த சப்போர்ட், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த ரேஞ்சு போகாட்டினால வாய்ப்பு இல்லைனா கூட இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சில் சைடுவேஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த பிரேக் எண்ட் கை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு, கீழேயும் பிரேக் ஆகாத அளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது அந்த 22,200 to 22,375 to 22,400 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செல்லிங்னு பார்த்தோம்னா இந்த ஆல் டைம் ஹை தொட்டால் மறுபடியும் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணும் பட்சத்தை தான் மறுபடியும் வெரி புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது உடனே வர வாய்ப்பு இல்லை. அது திங்கக்கிழமை அந்த வாய்ப்பு கம்மி. திங்கக்கிழமையை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இங்கே வந்து பை பண்ணலாம். இந்த ரேஞ்ச் ஆல் டைம் ஹை பண்ண செல் பண்ணலாம். இந்த மிடில் ரேஞ்சில் வந்து சைடுவேஸ் இருந்துச்சுன்னா சைடுவேஸ் எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் ஆளத்தை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இதுவும் புல்லிஸ் கேண்டில் தான் போட்டுருக்காங்க.
நாளைய பொறுத்தளவுக்கு இந்த இடங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டருக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது 46,974 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டருக்கு வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இதில் ஆக்சுவலாக ட்ரெண்ட் லைன் வரும். அந்த ட்ரெண்ட் லைன் போட்டுறேன் டேயில். இந்த நியர் வர வரைக்குமே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதாவது 48,000 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகர் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த கேண்டிலோட ஹையாக இருக்கும் வாய்ப்பு. 48,071 அப்படிங்கிற ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 46,794 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 46,788. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 46,529. அதுக்கடுத்தது 46,200. இந்த ரேஞ்ச் வரைக்கும் போதும். அதேபோல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 47,230. அதுக்கடுத்தது 47,468. அதுக்கடுத்து 47,768. அதுக்கடுத்து 48,070. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா இதுலேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. நம்ம நிஃப்டியில் போட்ட மாதிரி இதுலேயும் ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த கோட்டை எடுத்துப்போம். பிளாக் கலர் கோட்டை போட்டுறேன். அப்படி பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த சப்போர்ட் ஏரியா அதாவது 46,788 இந்த இடங்கிறது பையிங்கான இடம். இந்த ஒரு இடம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பையிங் வாய்ப்பு தான் அதிகம். செல்லிங் வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நிஃப்டிலும் அதே போல் தான். இங்கேருந்து பையிங் வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே அதாவது 46,780லேருந்து 47,468 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை நல்ல ஒரு கேப் அப் இருந்து இந்த இடத்த அதை 47,468 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து புல்லிஸாக இது வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். திங்கக்கிழமை மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல் அண்ட் ரைஸ் என்ன தான் மார்க்கெட் இறங்கினாலும் மறுபடியும் மார்க்கெட் மேல் நோக்கி முடியாத வாய்ப்பு தான் அதிகமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயும் வந்து வீக்லி கேண்டில் வச்சும் பார்ப்போம். இன்றைக்கி வீக்லி க்ளோசிங்கிறதே மறந்துட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மண்டே ஈவினிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.